நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் நினைக்கிறார். வணக்கம் திரு கார்த்திகேயன். அமித்ஷாவோட இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? எங்கேயுமே எடப்பாடியோட பேரை அவர் பயன்படுத்தவே இல்லை, என்டிஏ ஆட்சி தான் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணுறாரு. இல்லை, இந்த கூட்டணி உருவான ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் மாதங்களுக்கு அப்புறம் அவர் தமிழ்நாடு வருகை ஒரு ஆரம்பிச்சது இல்லையா? அப்ப இருந்து தொடர்ந்து இதை கான்சியஸா அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பெயரை உச்சரிப்பதா இருந்தாலும் சரி, இல்ல முதல்வர் வேட்பாளர்னு அவரை முன்னிலைப்படுத்துறதா இருந்தாலும் சரி, கான்சியஸா தவிர்த்துட்டு இருக்காரு. அவர் அதுல ஒரு தெரியாமல் நடந்ததோ அந்த போன்றதெல்லாம் கிடையாது. அப்ப அவர் பாஜகவினுடைய பார்வையில் அவர்கள் வேறு சில கணக்குகள் இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு கூட்டத்தில் இதற்கு முன்பு ஒரு தமிழ்நாடு விஜயத்தின் போது வெளிப்படையாகவே சொன்னார், அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற முறையில் தான் சொன்னார். அப்போ எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி நாங்கள் தேர்தலை சந்திப்போம் என்பதையோ இல்ல அவரை அவர்தான் இந்த கூட்டணிக்கு தலைமை என்பதையோ எல்லாம் அவர் முன்மொழி இறக்க தயாரா இல்ல திரு அமித்ஷா அவர்கள். இன்னொன்னு, இவருடைய பேச்சுக்கள்ல இன்று நீங்கள் ஏற்கனவே எனக்கு முன்பு பேசியவர்கிட்ட கேட்ட கேள்வியின் போது கேட்டது போல இந்த 21%, 18% என்பது இந்த கணக்கு இருக்கு இல்லையா? அதுல இருந்து நாம் புரிந்து கொள்வது, உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஒரு சமநிலையில் தான் வைத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு சமிங்கியாக கூட இருக்கலாம். 21% உங்களுக்கு இருக்கிறது, வாக்கு சதவீதம் உங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு 18% பேசுவதெல்லாமே. அப்போ ஏறக்குறைய பாஜக அதிமுகவோடு ஒரு சமநிலையில் இருக்கு அணுக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்படின்றது தன்னுடைய பேர வலிமையை நாங்கள் எவ்வாறு தாங்கள் பேரம் செய்ய போகிறோம் என்பதற்கான ஒரு சமிங்கியாக தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே முன்பு போல 20 சீட்டோ 23 சீட்டுகளுக்குள் செட்டில் ஆகக்கூடிய கட்சியாக நாங்கள் இல்லை. சென்ற முறை நாங்கள் எடுத்த வாக்குகள் அதிகம். இப்ப 18% உங்களுக்கு ஏறக்குறைய உங்களுக்கு இணையான வாக்குகளை பெறக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் அதிமுகவுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். மோரோவர் இந்த கூட்டணி உருவானது விதமும் சரி, அது அறிவிக்கப்பட்ட விதமும் சரி, இல்ல அந்த முதல்வர் வேட்பாளர் போன்ற விஷயங்கள், இல்ல கூட்டணிக்கு தலைமை யார், அதுபோல தொடர்ந்து என்டிஏ ஆட்சி, இது கூட்டணி ஆட்சி தான், ஆட்சியில் பங்கு வகிப்போம் என்று அழுத்தம் திருத்தமாக பல முறை தொடர்ந்து சொல்வதாலும் சரி, இது எல்லாவற்றிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்பதுன்னா, இந்த கூட்டணியை அதே போல அந்த கூட்டணி எந்த திசையை நோக்கி பயணிக்க போகுது எல்லாமே பாஜகவோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் செயல்பட போகுது அப்படின்றத அவர் அழுத்தம் திருத்தமா சொல்கிறார். இதுல அதிமுகவினுடைய முடிவோ இல்ல அவர்களுடைய ஆசாபாசங்களோ அதெல்லாம் இரண்டாம் பட்சம் தான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவர் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் பாஜக என்ன விரும்புகிறதோ அதன் அடிப்படையில் தான் இந்த பேரங்களாக இருந்தாலும் சரி, இல்ல இந்த கூட்டணி எப்படி பார்க்கப்பட வேண்டும், அதாவது பொதுவாக மக்கள் பார்வையில் எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும் என்பதற்கு கூட அவர் பாஜகவினுடைய பார்வையை தான் முன்னிறுத்துகிறார். இது என்டிஏ கூட்டணி ஆட்சியாக இருக்கும், என்டிஏ அரசாக அமையும் என்ற வார்த்தையும் சரி, இல்ல முதல்வர் வேட்பாளர் பிரச்சனைகள் குறித்து பேசுவதும் சரி, எல்லாமே பாஜகவோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு தான் இந்த கூட்டணி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் இந்த கூட்டணியே செயல்படும் என்பதை தான் அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.